ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வீட்டில் செம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு வெடிலாம் வெடிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட விஷயத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம அமேசான் கேஜெட் சீரிஸ் ஒன்று போட்டுறணும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க. அந்த மூட்லேயே அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கேஜெட் அமேசான் பேசிஸோட ஹெவி டியூட்டி நைஃப் தான் பார்க்க போகிறீங்க. இதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே இந்த நைஃபை லவ் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டைப் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு சேஃப்டியாகவும் இருக்காது, அந்த அளவுக்கு குவாலிட்டியும் கிடையாது, பிளேடெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கண்டிப்பாக நான் இதை வந்து சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இதோட மெட்டீரியல் குவாலிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கேஸ்டிங் பண்ண ஜிங்க் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம ஹெவியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கையில் ஹோல்டு பண்ணுற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரப்பர் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லாவே ஒரு கிரிப்பு கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நைஃப் வெளியில் வர்றதுக்கான ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு சைடில் மட்டும் ஸ்லைட் பண்ணுங்க அப்படின்னா போதும், கொஞ்சமாக வந்து நைஃப் வெளியில் வந்து நிற்கிது. இதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப உள்ளே போயிடும்னு பயப்பட தேவையில்லை. ரெண்டாவது டைப் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியில் தள்ளி இருக்குது. பேப்பர் இந்த மாதிரிலாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் 3 லெவல் தான். அண்ட் 3வது லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வெளியில் வந்துடுது. வேறு ஏதாவது சீவணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஃபுல் நைஃபை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. ஒன்ஸ் நைஃப் வந்துட்டு மொக்கையாயிருச்சு ஃப்ரண்ட்டில் அப்படின்னும் போது ஜஸ்ட் இந்த சைடில் இருக்க பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு நைஃப் டோட்டலாக வெளியில் வந்துடும். அப்படியே ரொட்டேட் பண்ணி திருப்பி மாட்டினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த ஒரு நைஃபை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரே பிளேட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே கொடுத்துருக்கனால அடுத்தடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த நைஃப் மொக்கை ஆயிடுச்சு அப்படின்னும் போது அப்படியே த்ரோ பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, இந்த சைடில் இருக்க ஸ்லைடரை மட்டும் திருப்பி ஸ்லைட் பண்ணுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு புது நைஃப் முளைச்சி வெளியில் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த நைஃபை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், திருப்பி ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 பிளேடு வந்து உள்ளே வச்சுருக்காங்க ஆல்ரெடி வந்துட்டு. ஸோ இந்த 5 பிளேடையும் வந்து நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு தாட்டி இந்த பிளேடு எடுத்து நீங்கள் தான் மாட்டணுன்னே தேவையில்லை. ஒன்ஸ் ஒரு பிளேடை டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பிளேடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்கார மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 450 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஜெட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய கேஜெட்ஸ் புதுசாக இந்தியாவில் என்னெல்லாம் ஆஃபர்ஸ் வருது ஆன்லைன்லன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட லவுட் பஜார் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வர எல்லா ஆஃபருமே அதில் கவர் பண்ணுறோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ராவல் ஸ்டோர் பாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே குட்டியாகவும் இருந்தது, பேக்கில் வைக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. வாங்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஆஃப் 2 2 வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒன்று, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இது உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ்ஷு, அது கூட வரக்கூடிய பேஸ்ட் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். நார்மலாக ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் ஈரமாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரே இதில் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஷேவர் ஜெல்லு இந்த மாதிரி கூட நீங்கள் இதில் வந்து போட்டு வச்சுக்க முடியும். பட் இது டோட்டலாக க்ளோஸ் ஆகிருக்கனால பெருசாக உள்ளே இருக்க தண்ணியெலாம் வந்து வெளியில் வரவே இல்லை. ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 231 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எனக்கு கொஞ்சம் குட்டி ஸ்பீக்கராக க்யூட்டாகவும் இருக்கணும், வெளியில் போனால் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வேணும்னு நினச்சிங்கன்னா போல்ட் ஆடியோவில் BassBox ஆர்க் 5 வாட் ஸ்பீக்கர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்களே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சார்ஜ் போடுறதுக்கான கேபிளும் ஆக்ஸ் கேபிளும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக குட்டி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டமில் வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. கீழே கிரிப்பாக நிற்கணும் அப்படின்றனால ரப்பரில் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் டேபிள்லாம் வச்சிங்க அப்படின்னா ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. மற்றபடி ஸ்பீக்கரோட சைட் மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேப்ரிக் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டீப் பிளாக்ல இருக்குது, பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் சைடில் சார்ஜ் போகிறதுக்கான USB போர்ட்டும் ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைலில் கூட டேரெக்டாக அதில் கனெக்ட் பண்ணி கேட்டுக்க முடியும். டாப்பில் பவர் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் சென்டரில் கொடுத்துருக்காங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆயிரும். பக்கத்துலேயே இண்டிகேட் லைட்டும் மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கால் வந்தது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதுலேயே பேசிக்கலாம். ஃபோனை கிளிக் பண்ணி தான் பேசணும் அப்படின்னு இல்லை. அட்டன் பண்ணோம் அப்படின்னாலுமே பாட்டமில் அட்டன் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் சாங்கை ப்ளே பண்ணுறதுக்கும் பாஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சைட்லேயே ப்ளஸ் மைனஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணி வால்யூம் கண்ட்ரோல் பண்ணலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோல் ஆகும். நார்மல் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சாங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டாப்பில் மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் மோட்லேருந்து ஆக்ஸ் மோடுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து மோட் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 2.5 மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அதுவே நீங்கள் சாங் கேட்கணும் அப்படின்னா ஃபுல் சவுண்டு வச்சு கூட நீங்கள் 4.5 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூவாக வந்து சாங் கேட்டுக்க முடியும்.
அதுவே வால்யூம் கம்மியாக உங்களுக்கு சாங் கேட்குற டைம் வந்து அதிகமாகும். சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான சின்ன ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் அதில் பேஸ் இந்த ஃப்ரீக்வன்சிலாம் வந்து எல்லாம் மெர்ஜ் ஆகி கலந்து போன மாதிரி ஒரு நல்ல ஒரு எஃபெக்டே கிடைக்காது. பட் இதில் சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பேர் உட்காந்து வந்து சாங் கேட்குறீங்க, ஒரு சின்ன ரூமில் உட்காந்து கேட்குறீங்க அப்படின்னும் போது சவுண்ட் குவாலிட்டி பக்காவாக இருக்குது. பேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பூஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாரண்டி பார்த்துடணும். 1 வருஷம் வாரண்டியோட கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய அமேசான் லிங்க்லேயே போயிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் மெயில் அனுப்பியோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 999 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 1000 ரூபா ப்ரைஸ் வருது. 1000 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான காம்பேக்டான ப்ளூடூத் ஸ்பீக்கராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாஷ் பிராண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் 12-in-1 மல்டி ஃபங்க்ஷன் ஹவுஸ் ஹோல்டு டூல் கிட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக 12 டூல்ஸ் வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. 1 by 1 ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ பாக்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து பேக்கிங் பண்ணியிருக்காங்க. வீட்டில் ஒரு ஓரமாக வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. லாக் டைப் கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக ஓப்பன் ஆயிரும். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே செம ஹார்டான மெட்டீரியலில் ரப்பர் மெட்டீரியல் தான், பட் செம ஹார்டாக இருக்குது. டூலோட குவாலிட்டி ஒவ்வொன்றுமே வந்து ரொம்பவே தரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ரொம்ப நாள் வந்து லைஃப் வரும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஃபஸ்ட்டு டூல் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கட்டிங் பிளேட் தான் கொடுத்துருக்காங்க. கட்டிங் பிளேட் அப்படின்றது மோஸ்ட்லி நம்ம வீட்டில் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹேமர் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஆணி அடிக்கிறதுக்கும் சரி இல்லை அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் சரி இதுலேயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2-in-1 நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி நம்ம வீட்டில் இருக்காது, ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா மெஷரிங் டேப்பு. 3 மீட்டர் லென்த் வரக்கூடிய டேப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதோட குவாலிட்டியுமே பார்த்திங்க அப்படின்னா செம தரமாக இருக்குது. இதில் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு லென்த் நீங்கள் மெஷர் பண்ணோன்னே லாக் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ஆகி நின்றுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பானர் வந்து தனித்தனியாக வாங்குறதுக்கு சின்னதெல்லாம் இது பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்பானர் மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அட்டாச்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 7 அட்டாச்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் வந்து 3 டைப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது ஒரு 2 டைப்பும், அண்ட் மற்றது காமனாக யூஸ் பண்ணாமல் ரேராக யூஸ் பண்ணக்கூடிய டூலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இதில் மெட்டீரியல் குவாலிட்டி தான். ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா தரமாக லாங் லைஃப் வர்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனல் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1189 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு வாட்டர் ப்ரூஃப் டேப் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கும் பேக் சைடில் டபுள் சைட் டேப்பும் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வாங்கினதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விண்டோவில் சைடு கேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்ச தண்ணி உள்ளே வந்துட்டே இருக்குது. அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இதை வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் எங்கேனாவது லீக் இருக்குது கேப் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் ஒட்டிடலாம், ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆயிரும். இல்லை இந்த மாதிரி வந்து 90 டிகிரி ஆங்கிளில் இருக்குது அப்படின்னாலுமே நடுவில் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருப்பாங்க. அப்படியே 90 டிகிரி வளைச்சிட்டு இந்த மாதிரி எல் ஆங்கிளில் கூட நீங்கள் வந்து ஒட்டிக்க முடியும். ரியலாக ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். மீட்டர் பார்த்தீங்கன்னா 3.2 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைஸ் வந்து 400 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.